வங்கதேசத்தில் மீண்டும் கலவரம். ஷேக் ஹசீனா பேசியது என்ன? பின்னணியில் பாகிஸ்தான். வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமரும் அந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கி வெற்றியை ஈட்டி வங்கதேசம் உருவாக காரணமானவருமான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வீட்டை கலவரக்காரர்கள் தீயிட்டு எரிச்சாங்க. புல்டோசர் மூலமாகவும் தகர்த்தாங்க. அதனால இவற்றை எல்லாம் வங்கதேச அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாங்க. அதனால வங்கதேச அரசால் தூண்டிவிடப்பட்ட பயங்கரவாதமே இதற்கு காரணம் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுது. அவாமி லீக் கட்சியினுடைய மாணவர் அமைப்பான சாத்ரா லீக் என்கிற அமைப்பு ஒருங்கிணைத்த ஆன்லைன் நிகழ்ச்சியில் கடந்த புதன்கிழமை இரவு 9 மணிக்கு முகநூல் மூலம் இந்தியாவில் அடைக்கலமாக இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பேசவிருந்தார். அதே நேரத்தில் புல்டோசர் இடிப்புக்கான அறிவிப்பை கலவரக்காரர்கள் வெளியிட்டு அவரது பேச்சை தடுக்க முனைந்தாங்க. அப்போதே வங்கதேச அரசு விழித்திருக்கணும். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வீட்டிற்கு இராணுவ பாதுகாப்பை வழங்கி இருக்கணும். வங்கதேச அரசு அமைதியாக இருந்ததால் இரவு 9 மணிக்கு ஷேக் ஹசீனா பேசுவதற்கு முன்பாகவே 8 மணிக்கு கலவரக்காரர்கள் ஆயுதங்களோட முஜிபுர் ரஹ்மான் வீட்டிற்குள்ள நுழைஞ்சாங்க. இரவு 9:30 மணிக்கு கட்டடம் தீயிட்டு எரிக்கப்பட்டது. கிரேன் மற்றும் பிற இயந்திரங்கள் சிறிது நேரத்திலேயே ஒட்டுமொத்தமாக அங்கு வந்தது. இரவு 2 மணி அளவில் வீட்டின் ஒரு பகுதி இடித்து நொறுக்கப்பட்டது. ஷேக் முஜிபுர் ரஹ்மானை பற்றி தெரிந்து கொண்டால் இந்த கலவரக்காரர்களுடைய பின்னணியை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நாடு விடுதலை அடைவதற்கு முன் முஸ்லிம் லீக் கட்சியில் பணியாற்றினார். நாடு விடுதலை அடைந்த பிறகு வங்கதேசமாக தனியாக பிரிக்கப்பட்ட பிறகு வங்கத்தினுடைய கிழக்கு பகுதி பாகிஸ்தானின் கிழக்கு பகுதியாக மாறி கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. கிழக்கு பாகிஸ்தான் மக்களுடைய தாய்மொழி வங்கம். ஆனால் பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் உருதுவை தான் தேசிய மொழியாக ஏற்க வேண்டும் அப்படின்னு அறிவித்ததால் கிழக்கு பாகிஸ்தானில் போராட்டம் வெடித்தது. மொழி அடிப்படையில் தான் ஒரு தேசிய இனம் அமையுமே தவிர மதத்தின் அடிப்படையில் அல்ல என்பதை உலகிற்கு உணர்த்திய போராட்டங்களில் இதுவும் ஒன்று. இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய முஜிபுர் ரஹ்மான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1970ஆம் ஆண்டு நடைபெற்ற பாகிஸ்தான் பொது தேர்தலில் முஜிபுர் ரஹ்மானின் தலைமையிலான அவாமி லீக் கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று வென்றாங்க. ஆனால் பெரும்பான்மை பாகிஸ்தான் இராணுவம் இஸ்லாமிய அரசியல் கட்சிகளும் இவர் பாகிஸ்தான் பிரதமராக வருவதை எதிர்த்தாங்க. பூட்டோவுடன் இணைந்து கூட்டணி அரசு அமைக்கலாம் என்று ஆலோசனை செய்யப்பட்டது. பூட்டோ ஜனாதிபதியாகவும் முஜிபுர் பிரதமராகவும் பதவி ஏற்கப்பட்டது என்று ஒரு முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அப்போதைய ஜனாதிபதி யாஹியா கான் அரசு அமைவதை தள்ளி போயிட்டார். அதோட இராணுவ சட்டத்தை கொண்டு வந்தார். அவாமி லீக் கட்சியை தடை செய்தார். வங்காள தலைவர்களையும் முஜிபுரையும் கைது செய்ய உத்தரவிட்டார். இதனால கிழக்கு பாகிஸ்தானில் மாபெரும் புரட்சி வெடித்தது. ஏராளமான மக்களை பாகிஸ்தான் இராணுவம் கொன்று குவித்தாங்க. பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. ஏறக்குறைய இலங்கை இராணுவம் தமிழர் பகுதியில் அரங்கேற்றிய கொடுமைகளை எல்லாம் பாகிஸ்தான் இராணுவம் சொந்த நாட்டு மக்களான கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் மீது ஏவியது. இந்த நிலையில தான் அன்றைய இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி முடிவெடுத்து பாகிஸ்தானை விரட்டி அடித்து வங்கதேசத்தை உருவாக்க உதவி புரிந்தாங்க. கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் இனி பாகிஸ்தானின் அடிமைகள் இல்லை என்று சுதந்திர காற்றை சுவாசித்தாங்க. தங்களுடைய நாட்டிற்கு வங்கதேசம், அதாவது பங்களாதேஷ் அப்படின்னு வங்க மொழியிலேயே பெயர் சுட்டி மகிழ்ந்தாங்க. அத்தகைய தலைவர் முஜிபுர் ரஹ்மான் வீட்டை இடிக்கிறார் அப்படின்னா அதை இராணுவமும் அரசும் வேடிக்கை பார்க்கிறது அப்படின்னா நிச்சயமாக பாகிஸ்தான் கைக்கூலிகள் தான் இதற்கு பின்னணியில் இருக்க வேண்டும் என்பது தெள்ள தெளிவாக தெரியுது. இப்போதைக்கு சீனா பாகிஸ்தான் கூட்டணியாக செயல்படுறாங்க. இந்தியாவுக்கு தொல்லை கொடுப்பதால் அதனுடைய முன்னேற்றத்தை தடுத்து விடலாம் அப்படின்னு சீனா கணக்கு போடுறாங்க. தான் மட்டுமே ஆசியாவில் வலிமைமிக்க நாடாக ஆதிக்கம் செலுத்தும் நாடாக இருக்க வேண்டும் அப்படின்னு சீனா திட்டமிட்டு செயல்படுறாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை வங்கதேசத்தில் செல்வாக்குடன் இருக்கும் இந்தியாவை முதலில் அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னும் நினைக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை முதலில் ஒருவரை காலி செய்ய வேண்டும் என்றால் அவரை எதிர்ப்பவர்கள் யார் என்று கவலைப்பட மாட்டாங்க. தங்கள் இலக்கை முதலில் காலி செய்துவிட்டு அதற்கு பிறகு தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட அரங்கேற்றுவதுதான். அதுக்கேற்ற மாதிரி காய்கள் நகர்த்துவாங்க. இதுதான் அமெரிக்காவுடைய வாடிக்கை. வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைத்து வந்த வங்கதேசம் இனி மதவெறி சக்திகளாலும் கலவரக்காரர்களாலும் சீரழிய போவதை நினைக்கும் போது நமது அண்டை நாடு அப்படிங்கிற முறையில் வருத்தமாக தான் இருக்கு.
ஆனால் இத்தனை தாக்குதல்கள், மிரட்டல்கள் இருந்த போதிலும் ஷேக் ஹசீனா உள்ள உறுதியுடன் முகநூல உரையாற்றினார். நாட்டின் சுதந்திரத்தை சில புல்டோசர்களை கொண்டு முடிவுக்கு கொண்டு வர அவர்களால் முடியாது. கட்டடங்களையும் இடிக்கலாம், ஆனால் வரலாற்றை சேதப்படுத்த முடியாது. அந்த வீடு ஏன் தாக்கப்படுகிறது? நாட்டு மக்களிடம் நான் நியாயம் கேட்கின்றேன் என்று ஷேக் ஹசீனா பேசியிருக்காங்க.